அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே பல சூறாக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது. அந்த சூறாக்களை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி அனுபவம் அடைந்த ஒரு சூறா இருக்கின்றது. இந்த சூறாவை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சம்பாத்தியத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான். அதே போன்று வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான். மிகச்சிறந்த ஒரு சூறாவாக இந்த சூறா இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றிலிருந்து இன்றைய தினம் நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இதனை ஓதுவோம். இன்றிலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த சூறாவினுடைய இந்த சூறாவினுடைய பொருளை அறிந்தால் மிகவும் நாம் இந்த சூறாவை அதிகமாக ஓதுவோம். ஏனென்றால் அந்த அளவுக்கு பொருளுணர்ந்த ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. மிகச்சிறந்த கருத்துக்களுடைய சூறாவாக இந்த சூறா இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூரா அல் குர்ஆனினுடைய 94வது சூரா. சூரத்துல் அலம் நஷ்ரஹ் என்று பொருள்படக்கூடிய, விரிவாக்கல் என்று பொருள்படக்கூடிய இந்த சூரா 8 வசனங்களை உள்ளடக்கிய மக்காவிலே இறக்கப்பட்ட ஒரு சூரா. இந்த சூறாவினுடைய ஒவ்வொரு கருத்தையும் பாருங்கள் எந்த அளவுக்கு சிறந்ததாக இருக்கின்றது என்று. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. இந்த சூறாவினுடைய ஒவ்வொரு வசனத்தினுடைய கருத்தையும் பாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், நாம் நெஞ்சை உமக்காக விரிவாக்கவில்லையா? வவதஅனா அன்க விஸ்ரக், மேலும் நாம் உம்மை விட்டும் சுமையை இறக்கினோம். அல்லதீ அன்கத லஹ்ரக், அது முதுகை முறித்துக் கொண்டிருந்தது. وَرَفَعْنَا لَكَ ذِكْرَكَ, மேலும் நாம் உமக்காக உம்முடைய நினைவை உயர்த்தினோம். فَإِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا, ஆதலில் நிச்சயமாக சிரமத்துடன் எழுதி இருக்கிறது. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக சிரமத்துடன் எழுதி இருக்கிறது. فَإِذَا فَرَغْتَ فَانصَبْ, எனவே வேலைகளிலிருந்து நீர் ஓய்ந்ததும் இறைவழியிலும் வணக்கத்திலும் சிரத்தை எடுத்துக் கொள்வீராக. وَإِلَى رَبِّكَ فَارْغَب, மேலும் ஒரு மனத்துடன் இறைவன் பால் சார்ந்து விடுவீராக என்று பொருள்படக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு சூரா இந்த சூரத்துல் அலம் நஷ்ரஹ். இந்த சூராவினுடைய அந்த கடைசி வசனங்களை நாம் பார்த்தால் விளங்கும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் சிறந்த ஒரு விடயத்தை அல்லாஹ் இந்த சூறாவிலே குறிப்பிடுகின்றான். فَإِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا إِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا, நிச்சயமாக சிரமத்துடன் தான் இலேசி இருக்கின்றது, சிரமத்துக்கு பின்னால் தான் இலேசி இருக்கின்றது என்று அல்லாஹ் இந்த சூறாவிலே குறிப்பிடுகின்றான். அதே போன்று குறிப்பிடுகிறான், فَإِذَا فَرَغْتَ فَانْصَبْ, எனவே நீர் ஓய்ந்ததும் இறை வழியிலும் வணக்கத்திலும் நீர் உங்களுடைய காரியங்களை ஈடுபடுத்துவீராக என்று அல்லாஹ் அதன் பின்னால் குறிப்பிடுகின்றான். சிரமத்துக்கு பின்னால் தான் இலேசி இருக்கின்றது என்று குறிப்பிட்டு அல்லாஹ் இந்த வசனத்தை குறிப்பிடுகின்றான். அதன் பின்னால் அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகின்றான், وَإِلَى رَبِّكَ فَارْغَب, மேலும் முழு மனத்துடன் இறைவன் பால் சார்ந்து விடுவீராக. அல்லாஹ்வின் பக்கம் உங்களுடைய திசைகளை நீங்கள் திருப்புங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி உங்களை வந்தடையும். மிகச்சிறந்த ஒரு சூறாவாக இந்த சூறா இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு நாம் இந்த சூறாக்களை பொருளுணர்ந்து நாம் ஓதக்கூடிய நேரத்திலே நிச்சயமாக அதனுடைய பொருளுக்கு அதனுடைய அந்த சூறாவிற்கான வசனத்திற்கான அர்த்தம் நமக்கு விளங்கும். நாம் இவ்வாறு ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக
அந்த சூறாவினுடைய பலனை அடைந்து கொள்ள முடியும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூறா மிக முக்கியமான ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் நாம் இந்த சூறாவை ஓதுவோம். ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த சூறாவிலே வருவதைப் போன்று நிச்சயமாக, அதாவது சிரமத்துக்கு பின்னால் தான் இலகு இருக்கின்றது, இலேசு இருக்கின்றது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது நாம் பல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். நிச்சயமாக நாம் அல்லாஹ்வின் பக்கம் நமது சிந்தனைகளை திருப்பி நாம் அல்லாஹ்வின் பக்கம் நம்முடைய அமல்களை செய்தால் நிச்சயமாக அதற்கு பின்னால் அல்லாஹ் இலகுவை வைத்திருக்கின்றான், வெற்றியை வைத்திருக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து விதமான கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்கி சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். உள்ள நாய் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.